ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுக்குள்ள போகலாம். அந்த ஜிஎஸ்டி அக்கௌண்டிங் டேலியில நம்ம வந்து கம்பெனி கிரியேட் பண்ணும்போது இன்வென்ட்ரிய எஸ்னா எஸ் கொடுத்தோம், பட் ஜிஎஸ்டி நம்ம நோ கொடுத்தோம். கரெக்ட். அப்ப ஜிஎஸ்டி எஸ் கொடுத்து பண்றது எப்படி, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க போகலாம். ஓகேவா? ரைட். ஜிஎஸ்டினா ஃபுல் ஃபார்ம் என்னது? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். சூப்பர். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேவா? ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்தியாவில் டாக்ஸேஷன் சிஸ்டம் வந்து ரெண்டா இருக்கு. இந்தியாவில் டாக்ஸேஷன் சிஸ்டம் ரெண்டா இருக்கு. என்னெல்லாம்? டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். சரியா? டைரக்ட் டாக்ஸ்னா என்னது, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னது? அப்ப இண்டிவிஜுவல் டைரக்டா பே பண்றது. இன்டைரக்ட் டாக்ஸ்னா மிடில் மேன் த்ரூ. ஓகே. அதாவது இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரேடரா இருக்கோம். நம்ம ஒரு ட்ரேடருக்கு வேலை என்னது? பொருளை வாங்கி விற்கிறது. இதுதான் ஒரு ட்ரேடருக்கு வேலை. ஓகேவா? இப்ப ட்ரேடர் வந்து ஒரு பொருளை விற்கிறாரு. ஒரு பொருளை விற்கிறாரு, ஒரு 1 lakh பிளஸ் டாக்ஸுக்கு விற்கிறாரு. ஓகேவா? அதுக்குள்ளாடி எவ்வளவு பர்சன்ட்? ஒரு 18% டாக்ஸ் இருக்குன்னா எவ்வளவு ஜிஎஸ்டி இருக்கு? ஐ மீன் எவ்வளவு டாக்ஸ் இருக்குது? 18,000 டாக்ஸ் இருக்குது. சரியா? இப்ப இந்த டாக்ஸ் வந்து இந்த ட்ரேடரு அவன் கையில இருந்து பே பண்றானா இல்ல வாங்கி பே பண்றானா? யார்கிட்ட இருந்து வாங்கி பே பண்றான்? கஸ்டமர்ட்ட இருந்து வாங்கி பே பண்றான். அப்போ இதுலதான் லைஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் என்ன வித்தியாசம் சார் அப்படின்னா, டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது நம்மளோட பாக்கெட்ல இருந்து நம்ம அப்படியே எடுத்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது. புரிஞ்சுதா? நம்ம என்ன லாபம் சம்பாரிச்சோமோ, நம்ம என்ன இன்கம் சம்பாரிச்சோமோ, அந்த இன்கம்ல ஒரு பெர்சன்டேஜ நம்ம டாக்ஸா நம்ம பாக்கெட்ல இருந்து எடுத்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதா எது? டைரக்ட் டாக்ஸ். புரிஞ்சுதா? ஆனா இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது அப்படி கிடையாது. ட்ரேடர்ஸ், அதாவது ட்ரேடர்ஸ், ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் ஆட்கள் இல்ல இந்த இன்டைரக்ட் டாக்ஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்க ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்ஸ கஸ்டமர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆஸ் எ கஸ்டமரா நமக்கு தெரியாமலே நம்ம டாக்ஸ் பே பண்ணுவோம். அதுதான் என்னது? இன்டைரக்ட் டாக்ஸேஷன். புரிஞ்சுதா? ஓகே. இன்டைரக்ட் டாக்ஸேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் எது? இந்த ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ், அப்புறம் என்னது இந்த எக்ஸைஸ், வேட், சிஎஸ்டி, இதெல்லாமே. புரிஞ்சுதா? இந்த ரெண்டு வகையான டாக்ஸேஷன் புரிஞ்சுதா? டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னது? இன்கம் டாக்ஸ். என்னது? இன்கம் டாக்ஸ். நம்ம கூட இப்ப டேலியில போட்டோம் இல்லை, நெட் ப்ராஃபிட்ல 20% இன்கம் டாக்ஸ். அப்ப அந்த 20% ப்ராஃபிட் என்ன பண்றோம்? நம்மளோட ப்ராஃபிட்டை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும். பட் இன்டைரக்ட் டாக்ஸ்ல கஸ்டமர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும். இதுதான் அதோட டிஃபரன்ஸ். ஓகேவா? சரி, எப்பவுமே நம்ம கஸ்டமர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி தான் கொடுப்போமா? நம்ம கையில இருந்து எப்பவுமே கொடுக்க மாட்டோமா? இல்ல, அதுக்கு சில கேசஸ் இருக்கு. ஓகேவா? அதுக்கு சில கேசஸ் இருக்குது. சரியா? ஓகே. சோ இன்டைரக்ட் டாக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ், எக்ஸைஸ், வேட். தெரியுமா இது? ஜிஎஸ்டினா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். கஸ்டம்ஸ் டியூட்டினா கஸ்டம்ஸ் டியூட்டி ஏதாவது கூட்ஸ் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னா கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணணும் இந்தியால. இப்போ சைனால இருந்து ஒரு ப்ராடக்ட், இப்போதைக்கு எழுதண்டா, நான் நோட்ஸ் எடுக்கும் போது எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ சைனால இருந்து ஒரு பொருள் வந்து நம்ம வாங்குறோம், ஒரு மிஷினரி வாங்குறோம், பெரிய மிஷினரி. ஓகேவா? ஸோ அது இந்தியாவுக்குள்ள வரணும்னா கடல் வழியா வரணும். கரெக்டா? ஸோ அந்த போர்ட்ல நம்ம என்ன பே பண்ணுவோம்? ஒரு டியூட்டி பே பண்ணுவோம். அதுதான் என்னது? கஸ்டம்ஸ் டியூட்டி. ஒரு டாக்ஸ் தான், அதுக்கு பேர் தான் கஸ்டம்ஸ் டியூட்டி. ஸோ இம்போர்ட்டுக்கு பே பண்ற டாக்ஸுக்கு பேர் தான் கஸ்டம்ஸ் டியூட்டி. புரிஞ்சுதா? அடுத்து இந்த எக்ஸைஸ், வேட், சிஎஸ்டி இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்துச்சு. முன்னாடினா ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி. ஜிஎஸ்டி எப்போ வந்தது? எப்ப ஜிஎஸ்டி வந்தது?
சரி பார்ப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேவா? சரி சரி, இது வந்து டைரக்ட், இது நம்ம இப்ப வேண்டாம். சரி, இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஜென்ரல் நாலேஜுக்காக, நம்ம வேர்ல்டு எக்கானமில எத்தனாவது ரேங்கிங் இருக்கும் அப்படிங்கிறது. எத்தனாவது ரேங்கிங் இருக்கும்? 5th ரேங்கிங். கரெக்டா? இது என்ன சார்? ஜிடிபியில, ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கம்ப்யூட்டேஷன்ல நம்ம எத்தனாவது ரேங்கிங் இருக்கோம்? 5th ரேங்கிங். நம்ம இந்த யுனைடெட் லண்டன், அதாவது இங்கிலாண்ட கொஞ்சம் முன்னேறி இப்பதான் வந்தோம். ஓகேவா? இனி இன்னும் கொஞ்சம் வருஷங்கள்ல ஜப்பானையும் மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இருக்கு. சரி, இப்ப நம்பர்ஸ் மேட்டர்ல என்ன மேட்டர் அப்படின்னா, இந்தியாவோட ஜிடிபி எவ்வளவு? 4112 பில்லியன் யூஎஸ் டாலர். 12 பில்லியன் யூஎஸ் டாலர் அப்படின்னா அது வந்து நீ கணக்கு போட்ட அப்படின்னா இட்ஸ் அப்ராக்ஸ் 4 ட்ரில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். இது 4.12 ட்ரில்லியன். புரிஞ்சுதா? அப்படின்னா ஒரு ட்ரில்லியன் இஸ் ஈக்குவல் டு 1000 பில்லியன். எவ்வளவு பில்லியன்? 1000 பில்லியன். அப்போ இது வந்து 4.112 ட்ரில்லியன் டாலர்ஸ். ஒரு ட்ரில்லியன்னா 1,00,000 கோடி. ஒரு ட்ரில்லியன் என்னது? 1,00,000 கோடி தான் ஒரு ட்ரில்லியன். அப்ப இந்தியா எவ்வளவு ஜிடிபி? 4,00,000 கோடி. சரியா? 4,00,000 கோடி என்னது? யூஎஸ் டாலர்ஸ். புரியுதா? அப்ப 4,00,000 கோடி இன்டு 86, ஐ மீன் யூஎஸ் டாலரோட ரேஞ்ச் போட்டோன்னா இந்தியன் ருப்பியில எவ்வளவு ஜிடிபின்னு தெரியும். அதுவும் விஷயம் கிடையாது. விஷயம் எதுன்னா, இந்தியா 5th பிளேஸ்ல இருக்குது. அதுக்கு மேல யார் இருக்கா? சொல்லு வாய் திறந்து. எவ்வளவு ஜிடிபி வச்சிருக்காங்க? 4291, கொஞ்சம் சின்ன டிஃபரன்ஸ். அதுக்கு மேல 4730. அதுக்கு மேல என்ன நம்பர்ஸ்? 18,566 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். அதுக்கு மேல யூஎஸ்ஏ 27,974. அப்ப இதுக்கு அதுக்கு எவ்வளவு கேப் இருக்குது? கரெக்டா? ஓகே. ஸோ எதுக்காக இந்த நம்பர்ஸ் கொடுத்தேன்னா, இந்தியா இஸ் அ டெவலப்பிங் எக்கானமி தான் அல்டிமேட்டா. ஓகேவா? ஸோ ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகணும் அப்படின்னா அதோடைய இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதனாலதான் கவர்மெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்றது. The more and more business comes, the economy develops. புரிஞ்சுதா? ஸோ அந்த நம்பர்ஸ்க்காக தான் இந்த ஒரு பிரசன்டேஷன். சரி சார், இந்த டாபிக்ல நம்ம என்ன படிக்க போறோம்? இவ்வளவுதான் படிக்க போறோம் நம்ம இந்த இந்த ஒரு தியரி பார்ட்ல. இது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி ஜிஎஸ்டி ஃபைல் பண்றது அந்த ஆங்கிள்லையும் பார்ப்போம். அதே மாதிரி ஜிஎஸ்டி அக்கௌண்டிங் எப்படி டேலியில பண்றது நீட்டா பார்ப்போம். சரியா? ஜிஎஸ்டி எப்படி டேலியிலேயே பாஸ் பண்றது, அதே மாதிரி ஜிஎஸ்டி ஃபைலிங் எப்படி ஆன்லைன்ல பண்றது, ஆஃப்லைன்ல பண்றது எல்லாமே படிப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தியரியை நல்ல மனசிலாக்கிப்போம். ஓகேவா? ஸோ கண்டென்ட்ஸ் என்ன நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ஜிஎஸ்டி. இன்ட்ரோடக்ஷன் டு ஜிஎஸ்டி எதுக்காக வந்தது, என்னையில இருந்து வந்தது, அது எப்படி அப்ளை ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன்னா யாரெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல அதை படிப்போம். அடுத்து சார்ஜ் அண்டர் ஜிஎஸ்டி. சார்ஜ்னா சிஜிஎஸ்டி அப்ளை ஆகுமா, எஸ்ஜிஎஸ்டி அப்ளை ஆகுமா, ஐஜிஎஸ்டி அப்ளை ஆகுமா, அதெல்லாம் சார்ஜ் செக்ஷன். ஓகேவா? அடுத்த டைம் ஆஃப் சப்ளை. ஒரு பில் எப்போ போடணும், எப்போ அந்த பில்லு போட்டா எந்த மந்த்ல ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும், அந்த காரியங்கள்லாம் அதுல பார்ப்போம். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் எக்ஸம்ஷன்ஸ் ஃப்ரம் ஜிஎஸ்டி. எக்ஸம்ஷன்ஸ்னா எந்தெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஜிஎஸ்டி ஆம்பிட்டுக்குள்ள வராது. புரிஞ்சது இல்லையா? எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஜீரோ டேக்ஸ், அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் அதுல பார்ப்போம். அடுத்தது டாக்ஸ் இன்வாய்ஸ் எப்படி இருக்கணும், கிரெடிட் நோட் டெபிட் நோட் எப்படி இருக்கணும், அது
அடுத்தது அக்கௌண்ட்ஸ், இவே பில். அக்கௌண்ட்ஸ்னா ஜிஎஸ்டி ஆக்ட் பிரகாரம் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எத்தனை வருஷம் வச்சிருக்கணும், எங்க வச்சிருக்கணும், அதெல்லாம் அதுல பார்ப்போம். அதே மாதிரி இவே பில்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? அது யாரு மெயின்டைன் பண்ணணும், ஐ மீன் யார் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அதெல்லாம் அங்க பார்ப்போம். அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ். ரிட்டர்ன்ஸ்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் ஆட்கள் மாசம் மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். புரிஞ்சுதா? அது எப்படி ஃபைல் பண்ணணும், என்னென்ன ரிட்டர்ன்ஸ் இருக்குது, என்னென்ன டியூ டேட், அதெல்லாம் அதுல பார்ப்போம். புரிஞ்சுதா? இந்த தியரி பார்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஹிஸ்டரி ஆஃப் ஜிஎஸ்டி இன் இந்தியா. ஓகே, ஜிஎஸ்டி எப்போ சார் வந்தது அப்படின்னா, ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு எப்போ அது ஸ்டார்ட் ஆச்சுது? 2000 the then Prime Minister introduced the concept of GST and set up a committee to design a GST model for the country. ஸோ அப்பவே வந்து அவங்க ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு நினைச்சது எப்போ? 2000லயே. அதுக்கப்புறம் 2006ல அந்த பட்ஜெட்ல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2010ல இருந்து ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 2014ல வந்து லோக்சபால ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2016ல தான் அது என்ஆக்ட் ஆச்சுது. ஓகேவா? அண்ட் அல்டிமேட்டா என்னைக்கு அது ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் 2016ல வந்தாங்க. மார்ச்ல வந்து அந்த ஆக்ட ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஏப்ரல்ல வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணாங்க. அண்ட் மேல அதோட ரெக்கமெண்டேஷன் முடிஞ்சு கரெக்டா என்னைக்கு லான்ச் ஆச்சு அப்படின்னா 1 ஜூலை 2007. 1 ஜூலை 2007 தான் என்னது இதாச்சுது, ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆச்சுது. ஸோ என்னையில இருந்து ஜிஎஸ்டி இந்தியால வந்தது அப்படின்னு கேட்டா என்ன டேட்? 1 ஜூலை 2017. அன்னையில இருந்து தான் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆச்சுது. ஓகேவா? அண்ட் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜிஎஸ்டி தான் இந்தியால இருக்குது. இப்போ 2025, கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் ஆச்சு. இப்போ இந்த ஜூலை வர்றதுல 8 இயர்ஸ் முடியும். கரெக்டா? ஓகே. ஸோ நம்ம இந்தியால மட்டும்தான் ஜிஎஸ்டி இருக்கான்னா இல்ல, நிறைய கண்ட்ரீஸ்ல ஜிஎஸ்டி இருக்குது. கனடா, லண்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான், மலேசியா, ஆஸ்திரேலியா, இந்த எல்லா கண்ட்ரீஸ்லயுமே என்ன இருக்குது? more than 160 countries have implemented GST. ஸோ ஜிஎஸ்டிங்கிற பேர்ல இருக்குமான்னு இல்ல, இந்த வேட் அந்த மாதிரிப்பட்ட பேர்கள். வேட்னு என்னது? வேல்யூ ஆடட் டாக்ஸ். தெரியுமா? வெரி குட், பிகாம் ஒரு படியா படிச்சதா தான் சார். ஸோ இது பார்ப்போம். இது என்ன சார்? இது என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்ஸ் இந்தியால இருந்தது அப்படின்னா, இதெல்லாம் டாக்ஸும் இருந்தது. என்னென்ன டாக்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸைஸ் டியூட்டி, சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ், வேல்யூ ஆடட் டாக்ஸ், கஸ்டம்ஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், என்ட்ரி டாக்ஸ் அண்ட் ஆட்ராய் டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், லக்ஸரி டாக்ஸ், இன்னும் நிறைய டாக்ஸ் உண்டு. புரிஞ்சுதா? இந்த ஜிஎஸ்டி வரும்போது நிறைய பிலிம் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து ஆட் எல்லாம் கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கு? நீங்க 2017ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரியல, பட் ஞாபகம் இருக்கா? இந்த டிவில ஆட்ல எல்லாம் பிலிம் ஸ்டார்ஸ் வந்து. சரி, ஜிஎஸ்டி ஏன் வந்தது? ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க, தெரியுமா? ஜிஎஸ்டி பக்கத்துல ஒரு ஸ்லோகன் அடுத்த ஸ்லைட்ல இருக்கான்னு தெரியல. ஜிஎஸ்டி ஒரு ஸ்லோகன் சொல்லி கொண்டு வந்தாங்க, தெரியுமா? சரி, நான் சொல்றேன், ஞாபகம் வருதுன்னு பாருங்க. ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ். ஞாபகம் இருக்கா? ஜிஎஸ்டின்னா என்னது? ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ்ங்கிற கான்செப்ட்ல கொண்டாங்க. ஏன் சார் ஒரு நேஷன் ஒரு டாக்ஸ்? ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய டாக்ஸ் இருந்தது. புரியுதா? என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்லி தந்துடுறேன். இந்த எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எக்ஸைஸ் டியூட்டி அதாவது இப்ப திருப்பூர் இருக்கு இல்லையா? திருப்பூர் எதுக்கு ஃபேமஸ்? பனியன்ஸுக்கு ஃபேமஸ். கரெக்டா? சரி, அங்க என்ன பனியன் என்ன பண்றாங்க? மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. சரியா? இப்ப ஒரு பனியன் மேனுஃபேக்சர் ஆகி வெளியே வரும்போதே நம்ம ஒரு டாக்ஸ் கட்டணும். அதான் என்னது? எக்ஸைஸ் டாக்ஸ்.
புரிஞ்சுதா? அப்ப எக்ஸைஸ் டாக்ஸ் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னா மேனுஃபேக்சரர்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். என்ன பொருள் நீ மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே கொண்டு வரணும்னாலும் எது அப்ளிகபிள் ஆகும்? எக்ஸைஸ் அப்ளிகபிள் ஆகும். புரிஞ்சுதா? அந்த பொருளை இப்ப திருப்பூர்ல நீ வந்து ஒரு பனியன் மேனுஃபேக்சர் பண்ற, மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே வந்த உடனே என்ன டாக்ஸ்? எக்ஸைஸ் டாக்ஸ். அத வந்து நீ மும்பைக்கு விக்கிற. திருப்பூர் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்குது. மும்பை எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்குது. அப்ப அது என்ன டிரான்சாக்ஷன்? இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன். அப்போ திருப்பூர்ல இருந்து அது மும்பை போனோம்னா என்ன டாக்ஸ் பே பண்ணணும்? சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் பே பண்ணணும். புரிஞ்சுதா? அண்ட் திரும்ப மும்பைல இருந்து அது பூனேக்கு உள்ள எங்கேயோ போகுது. மும்பைக்கு உள்ள இருந்து அது அந்த ஸ்டேட்டுக்குள்ள எங்கேயோ ரீட்டைல விற்கிறாங்க. புரிஞ்சுதா? அப்ப அதுக்கு என்ன டாக்ஸ் கட்டணும்னா இந்த விஏடி வேல்யூ ஆடட் டாக்ஸ் பே பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? இதே இந்த பனியனுக்கான ரா மெட்டீரியல்ஸ் ஏதாவது வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணாங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணுவாங்க. புரியுதா? இதே அந்த பனியன்ல ஏதாவது ஒரு டிசைன், புரியுதா? ஒரு பனியன்ல வந்து ஒரு லோகோ போடணும், பின்னாடி பேரு போடணும், ஏதாவது ஒண்ணு போடணும் அப்படின்னா அது வந்து மேனுஃபேக்சரிங் கிடையாது, சர்வீஸ். கரெக்டா? பனியனை உற்பத்தி பண்றது மேனுஃபேக்சரிங். பட் அதுல ஏதோ ஒரு லோகோ போடணும், டிசைன் போடணும், கலர் போடணும், அதெல்லாம் என்னது? சர்வீஸ். அப்ப அந்த மாதிரி ஏதாவது பண்ணா சர்வீஸ் டாக்ஸ் பே பண்ணணும். புரிஞ்சுதா? இதை தவிர்த்து சில ஸ்டேட்ஸ் வந்து பர்டிகுலரா என்ட்ரி டாக்ஸ் ஆட்டோ, அதாவது லாரிஸ் இல்ல செக் போஸ்ட்ல என்ட்ரி டாக்ஸ் பே பண்ண சொல்லுவாங்க. புரிஞ்சது இல்லையா? அது மாதிரி நம்ம ஏதாவது லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம்னா லக்ஸுரி டாக்ஸ், அதாவது காரு, இந்த ஃபேன்சி வாட்ச், ஜுவல்லரி, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லக்ஸுரி டாக்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஏதாவது இப்ப சினிமா பார்க்க போறோம்னா அதுக்கு என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இருந்தது. புரியுதா? இப்படி ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு ஒரு விதமா டாக்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. புரியுதா? சோ இதெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் என்னது வந்தது? ஜிஎஸ்டி வந்தது. ஓகேவா? சரி, இது மட்டுமா சார்? இல்ல, டாக்ஸ் மட்டும் தான் நிறைய இருக்குதா? இல்ல, இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா இந்த 3 பிரச்சனை இருக்குது. இது என்ன சார் 3 பிரச்சனை? கொஞ்சம் டீட்டெயிலா நான் சொல்லி தரேன், கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? கொஞ்சம் ரஃபா இருந்தாலும், ஐ மீன் ட்ரையா இருந்தாலும் கொஞ்சம் கவனிங்க. டெஃபிஷியன்சிஸ் இன் ஏர்லியர் டாக்ஸேஷன் அப்படின்னா ப்ரீவியஸ் டாக்ஸ் என்னென்ன சொல்லுங்க பாப்போம். நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல என்னென்ன போட்டேன்? எக்ஸைஸ் டியூட்டி, சிஎஸ்டி, வேட், கஸ்டம்ஸ். ஒன் செகண்ட். எக்ஸைஸ், வேட், கஸ்டம்ஸ், என்ட்ரி டாக்ஸ், லக்ஸுரி டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் நிறைய இருந்தது இல்லையா? இதெல்லாம் டாக்ஸ் பிஃபோர் ஜிஎஸ்டி. ஓகேவா? அது மட்டுமா சார் பிரச்சனை? நிறைய டாக்ஸ் தான் இருக்கிறது பிரச்சனையே இல்லை, இதுவும் ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா முதல் பிரச்சனை வந்து டபுள் டாக்ஸேஷன். என்னது? டபுள் டாக்ஸேஷன். டபுள் டாக்ஸேஷன்னா என்னது? வார்த்தையில இருந்து ஏதாவது புரியுதா? டபுள் டாக்ஸேஷன் என்னது? ஒரே ப்ராடக்ட்டுக்கு மல்டிபிள் டாக்ஸ். அது எப்படி சார் வரும்? இப்ப பாருங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். என்ன டெவலப்மெண்ட்? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆக்சுவலி என்னது? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்னது? ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றது, இல்ல வந்து ஒரு வெப் போர்ட்டல் பில்ட் பண்றது, இதுதான் சாஃப்ட்வேர்ஸ். கரெக்டா? இப்ப இது உண்மையா என்னது? கோர்ல போய் பார்த்தா இட்ஸ் அ சர்வீஸா இல்ல வந்து ஒரு கூட்ஸா? சர்வீஸ். கரெக்டா? ஆனா இந்த டாக்ஸ் சிஸ்டம்ல இருந்த டெஃபினிஷன்ஸோட கிளாரிட்டி இல்லாதனால அந்த சாஃப்ட்வேர்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணா? போத் சர்வீஸ் அண்ட் கூட்ஸா ட்ரீட் பண்ணா. புரிஞ்சுதா? அதனால ஒரே ப்ராடக்ட், என்ன சாஃப்ட்வேர்ங்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு உள்ளாடி 2 டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸும் வேட்டும் வந்தது. புரிஞ்சுதா? இது எக்ஸாம்பிள் ஃபார் டபுள் டாக்ஸேஷன்.
புரிஞ்சுதா? ஒரே ப்ராடக்ட் இல்ல, ஒரே சர்வீஸ், ஒரு விஷயத்துக்குள்ளாடி 2 வகையான டாக்ஸ் போடுறது. ஓகேவா? இது மட்டுமா பிரச்சனை இல்ல. கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸ் இது என்னது? கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸ் என்னன்னு தெரியுமா? கேஸ்கேடிங்னா டாக்ஸ் ஆன் டாக்ஸ். புரியுதா என்னன்னு? டாக்ஸுக்கு மேல டாக்ஸ். அப்ப என்ன சார் டபுள் டாக்ஸுக்கு மேல டாக்ஸுக்கு என்ன சார் வித்தியாசம்? இது சொல்லிதாரு. இதை சொல்லி வந்துட்டு கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸ் என்னது? டாக்ஸ் ஆன் டாக்ஸஸ். டபுள் டாக்ஸேஷன் இல்ல. டபுள் டாக்ஸேஷன் வேற, கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸேஷன்ங்கிறது வேற. டபுள் டாக்ஸேஷன்ங்கிறது என்னது? ஒரு பொருளுக்கு மேல 2 டாக்ஸ் விடுறது. கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸஸ்னா ஒரு டாக்ஸுக்கு மேல இன்னொரு, அது எப்படி சார் விடும்? ஒரு எக்ஸாம்பிள் பாரு. இஃப் கூட்ஸ் வேர் மேனுஃபேக்சர்ட் ஃபார் 1000 ரூபாய்க்கு ஒரு கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றோம். அதுக்கு மேல எக்ஸைஸ் டியூட்டி 12% கட்டுறோம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணா அதுக்கு மேல எக்ஸைஸ் டியூட்டி கட்டணும். அதான் எவ்வளவு? ஒரு 12.5% வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அந்த கூட்ஸை விற்கணும் அப்படின்னா நம்ம என்ன டாக்ஸ் பே பண்ணணும்? வேட். வித்தின் த ஸ்டேட் விற்கணும்னா வேட். வெளியே ஸ்டேட்னா சிஎஸ்டி. சொல்லி தந்தேன் இல்லையா? அப்போ 1000 ரூபாய்க்கு ஒரு கூட்ஸ், அதுல எக்ஸைஸ் மேனுஃபேக்சர் ஆகி வெளியே வந்ததுன்னா 12.5% டாக்ஸ். புரியுதா? அப்ப அந்த பொருளோட விலை என்ன ஆச்சுது? 1125. இப்ப இதை விற்கிறோம் நம்ம வித்தின் த ஸ்டேட். என்ன பே பண்ணணும்? வேட். வேட் என்ன சொல்லிட்டான்னா அந்த வேல்யூக்கு மேலதான் வேட் அப்ளை பண்ணணும். புரிஞ்சுதா? அப்ப வேட் வாஸ் பேயபிள் 14.3%. the billing, அதாவது 1125க்கு மேல என்னது? 14.3% வேட். புரிஞ்சுதா? இப்போ ஒரு டாக்ஸ் என்னது? எக்ஸைஸ். எக்ஸைஸுக்கு மேல ஆட் ஆனதுக்கு மேல என்ன ஒரு டாக்ஸ்? வேட்னு ஒரு டாக்ஸ். புரியுதா? இப்போ இதுக்கு பேர் தான் என்னது? டாக்ஸ் ஆன் டாக்ஸஸ். புரிஞ்சுதா? அப்போ 125ன்னு ஒரு பொருள் வந்துருச்சு, ஒரு டாக்ஸ் வந்துருச்சு, அது அதை ஆட் பண்ணி அதுக்கு மேல என்னது? 14.3%, அது 160 ரூபாய். புரிஞ்சுதா? சோ இது என்னது? கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸஸ். புரிஞ்சுதா? ஓகே. அதே மாதிரி அப்போ டபுள் டாக்ஸேஷன் என்னது? இதே 1000 ரூபாய்க்கு உள்ளாட்டி 2 டாக்ஸ் வரும். ஒன்னு சர்வீஸ் டாக்ஸ் வந்து ஒரு 14%, இன்னொன்னு என்னது? வேட் வந்து 10% அப்படி ஏதாவது. புரிஞ்சா? இதான் டபுள் டாக்ஸேஷன். இது என்னது? கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸஸ். புரிஞ்சுதா? ஓகே. சோ இன்னொரு பிரச்சனை என்ன சார் அப்படின்னா, நான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். நான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னா என்ன சார்? நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல ஜிஎஸ்டில. என்ன எக்ஸாம்பிள் எடுத்தோம்? லேப்டாப் விற்கிறோம், 1 lakh பிளஸ் டாக்ஸ், 18,000 rupees கலெக்ட் பண்றோம். இப்போ இந்த 18,000 நம்ம கவர்மெண்ட் கொடுக்கணுமா? இல்ல. என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த லேப்டாப்பை பர்ச்சேஸ் பண்றதுக்கு எவ்வளவு டாக்ஸ்? சரி 50,000 ரூபாய் பிளஸ் டாக்ஸ் 9,000 ரூபாய் டாக்ஸ் கொடுத்தோம்னா அந்த இன்புட் அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் என்ன பண்ணுவோம்? கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவோம். அந்த பேலன்ஸ் 9,000. கரெக்டா? ஆனா இந்த சிஸ்டம் வந்து ஜிஎஸ்டில இருக்குது, பட் எங்க இல்ல? ப்ரீவியஸ் டாக்ஸேஷன்ல இல்ல. ப்ரீவியஸ் டாக்ஸேஷன். புரிஞ்சுதா? அப்ப ப்ரீவியஸ் டாக்ஸேஷன்ல இங்க நம்ம வந்து இது பார்த்தோம் இல்லையா, அந்த 125 125ல இந்த 125 நம்ம கிரெடிட் எடுக்கவே முடியாது. இங்க இதுல ஒன்னு எக்ஸாம்பிள் பாரு. இஃப் a dealer in Delhi purchases goods from a manufacturer in Punjab. டீலர் எங்க இருக்காரு? டெல்லியில இருக்காரு. மேனுஃபேக்சரர் எங்க இருக்காரு? பஞ்சாப்ல. 1000 ரூபாய் பிளஸ் சிஎஸ்டி. ஏன் சிஎஸ்டி வருது? இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன். சிஎஸ்டி 2%, 20 ரூபாய்க்கு அவர் என்ன பண்றாரு? விற்கிறாரு. அடுத்தது டெல்லிக்கு உள்ளாடியே 1200 ரூபாய்க்கு விற்கிறாரு. டெல்லிக்கு உள்ளாடியே 1200 ரூபாய் விற்கிறாரு. The tax rate on sales is 12.5%. புரிஞ்சுதா? அப்ப அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி இந்த 1200ல 12.5% 150 rupees. புரியுதா? அப்போ
the credit of 20 is not allowed while making payment of 150 and hence dealer has to pay 150 as VAT. புரிஞ்சுதா என்னன்னு? புரிஞ்சுதா? அதாவது சிஎஸ்டிங்கிறது எந்த கவர்மெண்ட் போகும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும். சிஎஸ்டின்னு என்னது? இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன். பட் வேட்ங்கிறது என்னது? இன்ட்ரா ஸ்டேட் டிரான்சாக்ஷன். வேட் யாருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் போகும். புரிஞ்சுதா? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போற பைசாய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கிரெடிட் எடுக்க முடியும்னா அங்க சண்டை தான் வரும். கரெக்ட் தானே? அதனால என்ன பண்ண விட மாட்டான்னா இந்த சிஎஸ்டில பே பண்ண அந்த டாக்ஸ வேட்டோட அட்ஜஸ்ட் பண்ண விட மாட்டான். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அதனால இந்த டீலர் என்ன பண்ணணும்? இந்த 1200 ரூபாய்க்குள்ள அந்த 150 டாக்ஸையும் அப்படியே பே பண்ணணும். இந்த 20 ரூபாய்க்கு கிரெடிட் என்ன பண்ண முடியாது? எடுக்கவே முடியாது. புரிஞ்சுதா? சோ அது என்னது? மூணாவது பிரச்சனை, நான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். புரிஞ்சுதா? சோ இந்த ஒரு சிஸ்டம் எல்லாமே எங்க நமக்கு ரிசால்வ் ஆச்சுது? ஜிஎஸ்டில ரிசால்வ் ஆச்சுது. ஜிஎஸ்டில ரிசால்வ் ஆச்சுது. உங்கள்ட்ட கால்குலேட்டர் இருக்கா? இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ரெடியா? சரி, நமக்கு கரெக்டா 3 பேர் இருக்கீங்க. இன்ஃபேக்ட் 4 பேர். நான் தான் கன்சியூமர். சரியா? மேனுஃபேக்சரர், ரீட்டைல், டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைலர், கன்சியூமர். ஓகேவா? சரி. இப்போ மேனுஃபேக்சரர், அதாவது பழைய டாக்ஸேஷன் சிஸ்டம்ல உள்ள டிஃபிஷியன்சி எல்லாம் எப்படி இங்க ரிசால்வ் ஆச்சு அப்படிங்கிறது. புரிஞ்சுதா? ஒன் நேஷன், ஒன் டாக்ஸ், ஒன் மார்க்கெட். ஓகே. ப்ரீவியஸ் டாக்ஸ் சிஸ்டத்துல இந்த டெஃபிஷியன்சி எல்லாம் எப்படி, அதுதான் அதுக்கான இது எக்ஸாம்பிள் மட்டும்தான். ஓகே சரி. எப்படி சார் ரிசால்வ் ஆச்சது? ஏதாவது கூட்ஸ் எடுப்போமா? என்ன கூட்ஸ் எடுப்போம்? சீக்கிரம். நீங்களே ஒண்ணு சொல்லுங்க. வாங்குறது நீங்க சார், நீங்களே சொல்லுங்க. டேப் நல்லா இருக்கா? சரி. ஐபேட். ஓகேவா? சரி. இப்ப மேனுஃபேக்சரர் யாரு? இவங்க. அவங்க வந்து ஒரு டேபை வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்குறாங்க. யாரு கொடுக்குறாங்க? டிஸ்ட்ரிபியூட்டரு. இந்த டேபோட விலை மேனுஃபேக்சரர் விற்கிறது எவ்வளவு? 1 lakh. சரியா? சே ஏபிசின்னு எடுப்போம். ஏபிசி. ஓகேவா? சரி. அப்போ இந்த டேபோட விலை என்னது? 1 lakh பிளஸ் டாக்ஸ் 18,000. 1 lakh பிளஸ் டாக்ஸுக்கு மேனுஃபேக்சரர் டிஸ்ட்ரிபியூட்டர் விற்கிறார். ஓகேவா? அப்ப டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த டேபோட காஸ்ட் எவ்வளவு? 1 lakh. புரிஞ்சுதா? அந்த டேபை வாங்குறதுக்கு பே பண்ண டாக்ஸ் 18,000. மனசிலாச்சா? சரி. இப்ப இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ப்ராஃபிட் வச்சு விற்பாரா இல்ல அப்படியே விற்பாரா? 1 lakhக்கு கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் விற்பாரு. கரெக்டா? ப்ராஃபிட் வந்து 11,200. 11,200. புரிஞ்சுதா? இப்ப ரீட்டைலர் அதை வாங்குறாரு. ரீட்டைலர் அதை வாங்குறாரு. இப்ப ரீட்டைலரு எவ்வளவு ரூபாய்க்கு டாக்ஸ் கொடுப்பாருன்னு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. புரிஞ்சுதா நான் சொன்னது? ஒரு கவடவா? மேனுஃபேக்சரர் 1 லட்சம் ரூபாய்க்கு வித்தாரு. 1 லட்சம் பிளஸ் டாக்ஸ். அப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளவு டாக்ஸ் கொடுத்தாரு? 18,000. கரெக்டா? எப்படி? 1 லட்சத்துக்கு மேல 18%. இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு லாபத்தை வச்சு ரீட்டைலருக்கு விற்கிறாரு. லாபம் எவ்வளவு? 11,200. இப்ப அந்த பொருளோட சேல் பிரைஸ் எவ்வளவு ஆச்சுது? 1,11,200. அப்ப எவ்வளவு டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும் டிஸ்ட்ரிபியூட்டர்? அதுல இருக்குது, பட் நீ கால்குலேட் பண்ணி சொல்லு.
1,11,200 into 18%. கரெக்டா? எவ்வளவு டாக்ஸ்? 20,016 வந்துச்சா? இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டைலருக்கு 1,11,200 பிளஸ் டாக்ஸ்ன்னு விற்பாங்க. புரிஞ்சுதா? அதுக்குள்ளாடி டாக்ஸ், அதுக்கு மேல டாக்ஸ் எவ்வளவு இருக்கு? 20,016. நல்லா புரிஞ்சுதா? சரி, இப்ப டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளவு அந்த டேபுக்கு? 1,11,200. அதானே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு காஸ்ட். நல்லா மனசிலாவது இல்ல? சரி, இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் லாபம் வச்சு விற்பாரா அப்படி விற்பாரா? கண்டிப்பா லாபம் வச்சுதான் வைப்பாரு. எவ்வளவு லாபம் வைக்க, ஐ மீன் ரீட்டைலர் எவ்வளவு லாபம் வைக்கிறாருன்னா 24,640 ரூபாய் லாபம் வைக்கிறாரு. புரிஞ்சா? இப்ப ரீட்டைலருக்கு சேல் பிரைஸ் எவ்வளவு? 1,11,200 பிளஸ் 24,640. அது எவ்வளவு? 1,35,840. இப்ப ரீட்டைலர் விற்கிறாரு எனக்கு கன்சியூமருக்கு. என்கிட்ட இருந்து எவ்வளவு டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும்? அது எப்படி கால்குலேட் பண்ணணும்? 1,35,840 பிளஸ் இன்டூ 18%. புரிஞ்சுதா? எவ்வளவு? 24,451. புரிஞ்சா? இப்ப எனக்கு காஸ்ட் எவ்வளவு? இந்த 1,35,840 பிளஸ் 24,451. புரிஞ்சுதா? அது எவ்வளவு? 1,60,291. இந்த ஃப்ளோ புரிஞ்சுதா? இந்த ஃப்ளோ புரிஞ்சுதா? ஒர்க் சொல்றேன். மேனுஃபேக்சரர் டேப் மேனுஃபேக்சர் பண்றாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் விற்கிறாரு. எவ்வளவு ரூபாய் விற்கிறாரு? 1,00,000 ரூபாய்க்கு. இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் 1,00,000 ரூபாய்க்கு வாங்குறாரு, லாபம் வைக்கிறாரு, விற்கிறாரு. யாருக்கு? ரீட்டைலர். ரீட்டைலர் வாங்குறாரு, லாபம் வைக்கிறாரு, கன்சியூமருக்கு விற்கிறாரு. நல்லா மனசிலாச்சா? இப்ப இதுல என்ன வருது? டாக்ஸ் மட்டும் வருது. 1,00,000 மேனுஃபேக்சரர் டிஸ்ட்ரிபியூட்டர் விற்கிறாரு பிளஸ் டாக்ஸ் 18,000 டாக்ஸ். யாரு பே பண்றது? டிஸ்ட்ரிபியூட்டர் மேனுஃபேக்சருக்கு பே பண்றாரு. அப்ப மொத்தம் எவ்வளவு பே பண்ணுவாரு? 1,18,000. அதுல எவ்வளவு டாக்ஸ் இருக்குது? 18,000. ஓகேவா? இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் பர்ச்சேஸ் காஸ்ட்ல இருந்து லாபத்தை வச்சு விற்கிறாரு. எவ்வளவு லாபம் வச்சிருக்காரு? 11,200 ரூபாய். லாபத்தை வச்சு யாருக்கு விற்கிறாரு? ரீட்டைலருக்கு. அப்ப 1,11,200 பிளஸ் டாக்ஸ் ரீட்டைலர் வாங்குறாரு. ரீட்டைலர் வாங்கி 1,00,000 அவரும் ஒரு லாபம் வச்சு விற்கிறாரு கன்சியூமருக்கு. புரிஞ்சது இல்லையா? டோட்டலா கன்சியூமர் ரீட்டைலருக்கு பே பண்ண பைசா 1,60,291. அதுக்குள்ளாடி, அதாவது அதுக்குள்ளாடி நான் கொடுத்த டாக்ஸ் மட்டும் எவ்வளவு? நான் கொடுத்த டாக்ஸ் 24,451. புரிஞ்சுதா? சரி, கரெக்ட். இப்ப இதுதான் ஃப்ளோ. இப்ப நம்ம இந்த ஃப்ளோக்கு உள்ளாடி ஒரு கான்செப்டை மட்டும் புகுத்த போறோம். அது என்னன்னா அவைல்மெண்ட் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். என்னது? இரு நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வருதான்னு பாரு. சார், கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸஸ்ன்னு சொன்னீங்க. கேஸ்கேடிங் ஆஃப் அப்படின்னா என்னது? இப்ப நம்ம என்ன பண்ணோம்? அதுதானே பண்ணோம். புரிஞ்சுதா நான் சொன்னது? கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸ்னா என்ன சொன்னீங்க? ஒரு டாக்ஸுக்கு மேல இன்னொரு டாக்ஸ் விழுறதா கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸஸ். கரெக்ட் சார். அப்ப இங்க ஜிஎஸ்டில நீங்க அதானே பண்றீங்க. கரெக்ட் தானே? அதுதான் பண்றோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதுல வருது. என்ன அப்படின்னா அந்த அவைல்மெண்ட் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். அவைல்மெண்ட் ஆஃப் இன்புட், இந்த ஒரு கான்செப்ட்ல மொத்த கதையும் மாறும். அங்க என்ன கிடையாது?
இந்த 160 ரூபா டாக்ஸ் வருது இல்ல, இந்த 160 ரூபா டாக்ஸை பே பண்றதுக்கு 125 ரூபா ஆல்ரெடி பே பண்ணார் இல்லையா, இந்த அப்பீல்மெண்ட் எடுக்க முடியாது. எடுக்க முடியாதனால தான் இது என்னது டாக்ஸ் ஆன் டாக்ஸா மாறுச்சு. இப்போ அங்கேயே நம்ம 160 அவுட்புட், பட் 125 அதுக்காக பே பண்ணோம்னு நம்ம இது மைனஸ் பண்ணியிருந்தோம்னா கேஸ்கேடிங் வந்திருக்காது. புரிஞ்சுதா? சரி, அது எப்படி சார் இங்க ஒர்க் ஆகுது பார்ப்போம். இப்போ வந்து எண்டு கன்சியூமர்ல இருந்து வரும். யார்கிட்ட இருந்து வரும்? கன்சியூமர். நான் தான் கன்சியூமர். நான் எவ்வளவு ரூபாய் கொடுத்து இந்த டேபை வாங்கினேன்? 1,60,291. எனக்கு அப்படியே பைசாய யார்கிட்ட கொடுத்தேன்? ரீட்டைலர்கிட்ட கொடுத்தேன். இந்த 1,60,291ல எவ்வளவு டாக்ஸ் இருக்குது? 24,000 அப்படி எழுதுறேன். 24,451 ரூபாய் என்ன இருக்குது? டாக்ஸ் மட்டுமே நான் கொடுத்துருக்கேன். யாருக்கு? ரீட்டைலருக்கு. இப்ப இவங்க நான் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் ஆளு கிடையாது. நான் என்ன கிடையாது? ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் ஆளு கிடையாது. ஏன்னா நான் தான் எண்ட் கன்சியூமர். இந்த டேபை எனக்கு பர்சனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறது நான் தான். அதனால நான் என்ன கிடையாது? எண்ட் கன்சியூமர் கிடையாது. ஸோ நான் பே பண்ண டாக்ஸ் பே பண்ணாத என் கையில இருந்து, அதை எனக்கு எங்கேயும் கிரெடிட் எடுக்க முடியாது. புரிஞ்சுதா? நான் இப்ப யாருக்கு பே பண்ண? ரீட்டைலருக்கு. இப்ப ரீட்டைலர் நீங்க எல்லாருமே ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் ஆட்கள். யாரு? ரீட்டைலர், டிஸ்ட்ரிபியூட்டர், மேனுஃபேக்சர். நீங்க எல்லாம் யாரு? ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட். இப்ப கன்சியூமர் வந்து எவ்வளவு டாக்ஸ் கலெக்ட் பண்ண? 24,451. இது அப்படியே கவர்மெண்ட் பே பண்ணணுமா வேண்டாமா? பே பண்ணணும். ஆனா இந்த பொருளை வாங்குறதுக்கு நீ ஒரு டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பே பண்ணல, அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். அப்ப எவ்வளவு ரூபாய் நீ இந்த டேப் வாங்குறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பே பண்ணது? 20,016. இதான் டாக்ஸ் பெய்டு பை த ரீட்டைலர் டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் பர்ச்சேசிங் த டேப். கரெக்டா? அப்போ நல்லா யோசிச்சு சொல்லு, ரீட்டைலர் எவ்வளவு டாக்ஸ் கவர்மெண்ட் கொடுக்கணும்? அப்ப அது எவ்வளவு அமௌண்ட்னா 4,435. நல்லா புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதா? சரி, இப்ப அடுத்த ஆளுக்கு வரும். அப்போ இப்போ ஒரு செகண்ட், ரீட்டைலருக்கு இந்த 24,451 நம்ம கதை பிரகாரம் அது என்ன டாக்ஸ்? என்ன டாக்ஸ் சொல்லி தந்திருக்கேன்? 24,451 ரீட்டைலருக்கு என்ன டாக்ஸ்? என்ன டாக்ஸ்? அவுட்புட் டாக்ஸ். வெரி குட், அவுட்புட். இந்த 20,016 இன்புட் டாக்ஸ். நல்லா புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதா? ஓகே. இப்போ ரீட்டைலர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு டாக்ஸ் கொடுத்தாரு. இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வருவோம். டிஸ்ட்ரிபியூட்டர் வருமா? டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு விலைக்கு வித்தார் இல்லையா? எவ்வளவுக்கு வித்தாரு? 1,11,200 ரூபாய் பிளஸ் டாக்ஸ். அந்த டாக்ஸ் எவ்வளவு? 20,016. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவுட்புட் டாக்ஸ் எவ்வளவு? 20,016. வெரி குட். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இதை யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க? மேனுஃபேக்சர். அந்த மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து வாங்கும்போது டாக்ஸ் பே பண்ணாங்களா? எஸ். எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணிருக்காங்க? அப்ப இன்புட் டாக்ஸ் எவ்வளவு? rupees 18,000. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளவு டாக்ஸ் கவர்மெண்ட் பே பண்ணணும்? இந்த 2016. நல்லா புரிஞ்சுதா? இப்ப மேனுஃபேக்சருக்கு ஆங்கிளுக்கு வரும். மேனுஃபேக்சரர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வித்தாரு. எவ்வளவு ரூபாய்? 1 lakh பிளஸ் டாக்ஸ். அப்ப மேனுஃபேக்சரருக்கு எவ்வளவு அவுட்புட் டாக்ஸ்? 18,000. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரருக்கு இன்புட் இல்லைன்னு இருக்குது. அப்ப எவ்வளவு டாக்ஸ் மேனுஃபேக்சரர் பே பண்ணணும்?
அதே 18,000 கவர்மெண்ட் பே பண்ணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சரி. இப்போ இதுல ஒரே ஒரு டிக் இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லித்தரேன். சரியா? இது யாரு பே பண்ணது? ரீட்டெய்லர். கரெக்டா? ரீட்டெய்லர் எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணாரு? 4435.2. கரெக்டா? இந்த டாக்ஸ் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? எப்படி வந்தது சார்? அவுட்புட்ல இருந்து இன்புட் மைனஸ் பண்ண வந்த அப்படின்னு சொல்லாத, வேற ஒரு ஆங்கிள் இருக்குது. நான் சொல்லி தரேன். ரீட்டெய்லர் கன்சியூமருக்கு எவ்வளவு லாபத்துல வித்தாரு? தெரியாதா? எவ்வளவு லாபத்துல வித்தாரு? 24,000 24,640. இந்த 24,640ல 18% போடுங்க. 4435. அதுதான் இந்த டாக்ஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன லாபத்துக்கு ரீட்டைலருக்கு வித்தாரு? 11,200. இந்த 11,200ல 18% போடுங்க. 2016. அதுதான் இந்த டாக்ஸ். மேனுஃபேக்சரர் என்ன லாபத்துல வித்தாரு? அவர் இன்புட் அவைல் பண்ணல, 1,00,000 லாபம்னு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். எவ்வளவு லாபத்துல வித்தாரு? அப்ப 1,00,000. அந்த 1,00,000ல 18% என்னது? 18,000. புரிஞ்சுதா? சோ அந்த 18,000 டாக்ஸ் பிளஸ் இந்த 2016 பிளஸ் இந்த 4,435, இந்த மூணையும் ஆட் பண்ணி பாரு, 24,451 வரும். 18,000 plus 2016 plus 4,435 வந்துச்சா? 24,000. அந்த 24,455 யாரு பே பண்ண டாக்ஸ்? கன்சியூமர் பே பண்ண டாக்ஸ். கரெக்டா? கரெக்டா? அப்போ ஜிஎஸ்டி எப்படி ஒர்க் ஆகுது இப்ப புரிஞ்சுதா? என்ன மார்ஜின் வைக்கிறோமோ அந்த மார்ஜின்ல உள்ள டாக்ஸ் மட்டும் தான் நம்ம கேஷா பே பண்றோம். மீதி எல்லாம் என்ன ஆகுது? இன்புட்டோட அட்ஜஸ்ட் ஆகுது. புரிஞ்சுதா? சோ இதுல என்ன இல்ல? என்ன இல்ல? கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸ் இல்ல. கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸ் இல்ல. புரிஞ்சுதா? ஏன்னா இப்ப கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸ்னா என்னது? இந்த 20,016 டாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேல டாக்ஸ போட்டு அந்த 20,000 இன்புட் எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அதுதான் கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸ். புரிஞ்சுதா? பட் இங்க நம்ம அழகா இன்புட் அவைல் பண்றோம். என்ன வேல்யூ அடிஷன் கொடுக்குறோமோ அதுக்கு மேலதான் என்னது நம்ம டாக்ஸ் பே பண்றோம். மீதி எல்லாமே என்ன பண்றோம்? இன்புட்டா அவைல் பண்றோம். இப்ப அந்த ஃப்ளோ புரிஞ்சுதா? இன்புட்டுக்கு அவுட்புட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? ஓகேவா? சோ இதான் என்னது? இதான் ஃப்ளோ ஆஃப் ஜிஎஸ்டி. நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். சோ அந்த வேல்யூ அடிஷன்ல உள்ள டாக்ஸ் தான் எண்ட் கஸ்டமர் பே பண்றான். என்ன சார் வேல்யூ அடிஷன்? மேனுஃபேக்சரர் ரீட்டைலர் எனக்கு கையில கொண்டு வந்து தரானே, அதான் அவன் பண்ற வேல்யூ அடிஷன். அதுக்காக தான் அவன் அந்த மார்ஜின் விற்கிறான். நல்லா புரிஞ்சுதா? நல்லா புரியுது. இப்ப ஜிஎஸ்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுது இல்லையா? அவுட்புட் டாக்ஸ், இன்புட் டாக்ஸ். நெக்ஸ்ட் கான்செப்டுக்குள்ள போமா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன சார்? இப்ப ஓரளவுக்கு ஜிஎஸ்டி புரிஞ்சிச்சு. ஓகே. இப்ப யார் யாரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்? யார் யாரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்? யார் யார் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்குது. ஒரு ஸ்டேட்டுக்கும். பட் நம்ம தமிழ்நாட்டுல உள்ள த்ரெஷ்ஹோல்டு மட்டும் பார்ப்போம். தமிழ்நாட்டுல நீ ஒரு பிசினஸ் பண்ற ஆளா இருந்தா, ஓகேவா, கூட்ஸ் சப்ளை பண்ற அப்படின்னா, என்ன சப்ளை பண்றேன்னா கூட்ஸ் சப்ளை பண்றேன்னா உனக்கு லிமிட் வந்து 40 lakhs. புரியுதா?
அதுவே சர்வீஸ் பண்ற அப்படின்னா உன்னோட லிமிட் வந்து 20 lakhs. புரியுதா? என்னது? If you are a supplier of goods, what is the threshold limit for GST registration? 40 lakhs ங்கிறது என்னது? per day, per week, per month, per year? per year. ஒரு வருஷத்துக்கு நம்மளுடைய சப்ளை ஆஃப் கூட்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ எதுக்கு மேல போச்சுன்னா 40 lakhsக்கு மேல போச்சுன்னா தமிழ்நாட்டுல நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரியா எடுக்கணும். இல்ல சார் நான் கூட்ஸ் சப்ளை பண்ணல, இப்ப நான் வந்து ஆடிட்டிங் ஆஃபீஸ் வச்சிருக்கேன், அப்ப அது சப்ளையர் ஆஃப் சர்வீஸ். அப்ப சர்வீஸ் சப்ளை பண்றவங்களுக்கு என்ன டர்ன் ஓவர்? 20 lakhs. புரிஞ்சுதா? இப்ப ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அது வந்து கூட்ஸாவும் இருக்கு சர்வீஸாவும் இருக்குது. என்னது? ஃபுட்டு. அப்ப அவங்களுக்கு ரெண்டுமே சப்ளை பண்ற சார், கூட்ஸ் இருக்கு சர்வீஸ் இருக்குது, 20 lakhs லிமிட். புரிஞ்சுச்சா? இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உள்ளது. புரிஞ்சுதா? States with a threshold limit of 20 lakhs for supplier of goods or both service and service. புரியுதா? supplier of service or both goods and service ரெண்டுக்குமே என்னது? 20 lakhs and threshold limit 40 lakhs for supplier of goods. புரிஞ்சுதா? for in the states Jammu and Kashmir, Assam, Himachal Pradesh and all other states. மத்த இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு ஒரு threshold limit, மத்த ஸ்டேட்ஸுக்கு ஒரு threshold limit. நம்ம தமிழ்நாடு மட்டும் பார்ப்போம். நல்லா புரிஞ்சுதா? சோ தமிழ்நாட்டுல ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன threshold சொல்லுங்க? for supplier of goods 40 lakhs, for supplier of services 20 lakhs, for supplier of both goods and services 20 lakhs. நல்லா மனசிலாச்சா? சரி, வெரி குட். இப்போ ஜிஎஸ்டி வந்து என்ன பேஸ்ட் டாக்ஸேஷன் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா பேன் பேஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்டேட் ஸ்பெசிபிக் ரெஜிஸ்ட்ரேஷன். இது மனசிலாகணும் எல்லாருக்கும். ஜிஎஸ்டிங்கிறது என்னது? பேன் பேஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேன் நம்பர் இருந்தாதான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க முடியும். புரியுதா? அண்ட் அது என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்? ஸ்டேட் ஸ்பெசிபிக் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்படின்னு என்ன சார்? ஸ்டேட் ஸ்பெசிபிக்னா என்னது? தமிழ்நாட்டுல நீ பிசினஸ் பண்ற, ஓகேவா? மும்பை மகாராஷ்டிரால பிசினஸ் பண்ற, குஜராத்ல பிசினஸ் பண்ற, இப்ப ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் 3 இடத்துல பிசினஸ் பண்ற. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டுல மட்டும்தான் வச்சிருக்க. அதை யூஸ் பண்ணி மும்பைல விற்க முடியுமா பொருள்? நோ. அதை யூஸ் பண்ணி குஜராத்ல விற்க முடியும்? நோ. அப்ப என்ன பண்ணணும்? மகாராஷ்டிரால ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், குஜராத்ல ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். புரிஞ்சுதா? சோ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது என்னது? ஸ்டேட் ஸ்பெசிபிக். புரியுதா? இப்ப அமேசான் இருக்குது, இ காமர்ஸ் ஆபரேட்டர், அவனுக்கு இந்தியா பூரா என்ன இருக்குது? வேர் ஹவுசஸ் இருக்குது, அங்க எல்லா இடத்துலயும் என்ன பண்றான்? சேல் பண்றான். அப்ப ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு ஒரு ஜிஎஸ்டி வச்சு சப்ளை பண்ண முடியுமா? நோ. ஒரு ஸ்டேட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருப்பாங்க. புரிஞ்சுதா? சோ ஜிஎஸ்டி இஸ் a ஸ்டேட் ஸ்பெசிபிக் ரெஜிஸ்ட்ரேஷன். மனசிலாச்சா? சரி, வேற என்ன சார்? அத ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் பர் ஸ்டேட். அப்ப தமிழ்நாட்டுல நம்ம நிறைய இடத்துல பண்றோம் சார். இப்ப வந்து போத்தீஸ் இருக்குது, நாகர்கோவில் இருக்குது, திருநெல்வேலியில இருக்கு, மதுரையில் இருக்கு, சென்னையில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்குது, வேற வேற இடத்துல இருக்கு தமிழ்நாட்டுக்கு உள்ளாடி. அப்ப ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் போதுமா இல்ல ஒன்னொன்னு எடுக்கணுமா? நம்மளோட ஆப்ஷன். புரிஞ்சுதா? ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஸ்டேட்டுக்கு, பட் ஒரு ஸ்டேட்ல நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாமா? எஸ், we can take, நம்ம விருப்பப்பட்ட. புரிஞ்சுதா? So however a business entity having separate place of business in a state may obtain separate registration for each of its place of business. புரிஞ்சுதா? இப்ப போத்தீஸ் நினைக்கிறாங்க இல்ல நாகர்கோயிலுக்கு மட்டும் ஒரு தனி ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணும், எஸ் they can take. மதுரைக்கு மட்டும் தனியா எடுக்கணும், எஸ் they can take. இல்ல மொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி போதும், we can use that. நல்லா புரிஞ்சுதா? ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் மட்டும், அதோட நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செஷனை முடிப்போம். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்திருக்கீங்களா யாராவது? பார்த்திருக்கீங்களா யாராவது? ஜிஎஸ்டி நம்பர், ஜிஎஸ்டிஐஎன் பார்த்ததே இல்லையா? கடைகள்ல
எங்கேயுமே பார்த்தது இல்லை. சரி, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒரு நம்பர் இருக்கா? அந்த நம்பர் எத்தனை டிஜிட் நம்பர்? எத்தனை டிஜிட் நம்பர்? நான் அன்னைக்கு வந்த டைம்ல சொல்லியிருந்தேன்ல, எத்தனை டிஜிட் நம்பர்? 11ஆ? ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் 15 டிஜிட் நம்பர். எத்தனை டிஜிட் நம்பர்? 15 டிஜிட்ஸ் நம்பர். ஓகேவா? அதோட காம்போசிஷன் எப்படி இருக்கும்னு சொல்லித்தரேன். ஓகேவா? என்ன காம்போசிஷன்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து ஸ்டேட் கோட் ரெப்ரசென்ட் பண்ணும். எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கோடு. இப்ப தமிழ்நாடு என்ன கோடு அப்படின்னா 33, கேரளாக்கு 32. புரியுதா? புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் என்னது? ஸ்டேட் கோட். அடுத்த 10 டிஜிட் என்னது? அந்த பேன் நம்பர். ஏன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் என்னது? பேன் ஸ்பெசிபிக் ரெஜிஸ்ட்ரேஷன். கரெக்ட். அப்ப பேன் கார்டு இருந்தா தான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ண முடியும். சோ அடுத்த 10 டிஜிட் என்னது? அந்த பேன் நம்பர். சரியா? அடுத்த இருக்கிறது ஒரு நம்பர். அந்த நம்பர் என்ன ஸ்பெசிஃபை பண்ணோம்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல எத்தனாவது ரெஜிஸ்ட்ரேஷன் இது, அதுதான் அந்த நம்பர். புரிஞ்சா? இவ போத்தீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நாகர்கோவில் எடுக்கிறாங்கன்னு வை. அவங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பரோட காம்போசிஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஸ்டார்டிங் வித் 33, அடுத்த 10 டிஜிட் போத்தீஸோட பேனு, அடுத்தது 1. திருநெல்வேலியில 2வது ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்காங்க. அப்ப அந்த 11வது டிஜிட் என்ன வரும்? அந்த 13வது டிஜிட் 2. அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறாங்க 3, 4, அப்படி போயிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? அடுத்தது வந்து டிஃபால்ட்டா Z தான் இருக்கும். இதுல 14வது டிஜிட். 15வது டிஜிட் சம் செக் டிஜிட். அது நம்பராகவும் இருக்கலாம், லெட்டராகவும் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ இந்த இது மட்டும் மாறும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஸோ ஒரு ஆளு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்றாருன்னா அவரோட எத்தனை டிஜிட் நம்பரை நம்ம இப்பவே போட்டுடலாம்? 16 டிஜிட் அப்ரண்ட்ல நம்ம போடலாம். அந்த ஒரு டிஜிட்ல தான் நமக்கு மாறும். புரிஞ்சுதா? இப்ப ஜிஎஸ்டி நம்பரோட காம்போசிஷன் புரிஞ்சுதா? எத்தனை டிஜிட் ஜிஎஸ்டி நம்பர்? 15 டிஜிட், 15 டிஜிட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் ரெப்ரசன்ட் ஸ்டேட் கோட். அடுத்த 10 டிஜிட்ஸ் பேன் நம்பர். அடுத்தது ஸ்டேட்ல இந்த ஸ்பெசிபிக் ஸ்டேட்ல எத்தனாவது ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்தது டிஃபால்ட்டா Z. அதுக்கப்புறம் சம் செக் நம்பர். அது லெட்டராகவும் இருக்கலாம், நம்பராகவும் இருக்கலாம், என்ன வேணா. நல்லா புரிஞ்சது இல்லையா? நல்லா புரிஞ்சது இல்லையா? ஸோ இது வரைக்கும் உள்ளது நீங்க நீட்டா நோட்ஸ் எடுக்கிறீங்களா? இது வரைக்கும் உள்ளது ஓகே. ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீட்டா நோட்ஸ் எடுங்க. நல்லா புரிஞ்சது இல்லையா? ஒரு ரிவைஸ் பண்ணணுமா? ஒரு ரிவைஸ் பண்ணிடுறேன். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். டாக்ஸேஷன் சிஸ்டம் ரெண்டா பிரியுது. என்னென்ன? டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ்னா என்னது? டாக்ஸ் which is paid out of our pocket. Indirect tax which is collected from the customer and paid to the government. நல்லா புரிஞ்சுதா? Indirect tax எக்ஸாம்பிள், இன்டைரக்ட் டாக்ஸ் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி, எக்ஸைஸ், கஸ்டம்ஸ் எல்லாமே. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகே. இப்போ இது கண்டென்ட்ஸ் படிக்க போறது. இன்ட்ரோடக்ஷன், ஹிஸ்டரி, எப்போ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அதை மட்டும் எழுதிக்கோ. 1st July 2017 அண்ட் கண்டினியூஸ் டில் டேட். ஓகேவா? ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்னென்ன டாக்ஸஸ் இருந்தது? என்னென்ன இருந்து? எக்ஸைஸ், சிஎஸ்டி, வேட், கஸ்டம்ஸ், என்ட்ரி டாக்ஸ், லக்ஸுரி டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் எல்லாமே. டிஃபிஷியன்சிஸ் இன் ஏர் டாக்ஸ். 3 டிஃபிஷியன்சி என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். கேட்கல. டபுள் டாக்ஸேஷன், கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸேஷன், நான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். கரெக்டா? அதை போக்குறதுக்கு தான் என்னது வந்தது? இந்த டாக்ஸ், இந்த இது வந்து. ஸோ இந்த டேபிள் காலத்தை நீ நீட்டா போட்டு வீட்டில் போய் ஒரு கூட பார்த்துக்கோ. ஓகேவா? சரி. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன். யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்? யார் எடுக்கணும்? தமிழ்நாட்டுல தமிழ்நாடு சேல் ஆஃப் சப்ளையர் ஆஃப் கூட்ஸ். சப்ளையர் ஆஃப் கூட்ஸ். டர்ன் ஓவர் 40. சப்ளையர் ஆஃப் சர்வீசஸ் 20 lakhs. Supplier of both goods and services 20 lakhs.
ஸ்டேட் ஸ்பெசிபிக் ரெஜிஸ்ட்ரேஷன், பேன் பேஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், 1 ஆர் மோர் எடுக்கலாம். ஓகேவா? அண்ட் பேனோட அது 15 டிஜிட்ஸ் ஜிஎஸ்டி நம்பர், அதோட காம்போசிஷன். ஓகே நாட் ஓகே? இது இவ்வளோத்தையும் எழுதி எடுக்கிறீங்களா அப்போ?